Hi all of you. Welcome back to our பாடி பீரியடுங்க. அதாவது இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கவுன்சிலிங் சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. கவுன்சிலிங்னா என்ன? ஒரு சிலருக்கு நல்ல டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் கவுன்சிலிங் தான் என்ன சார் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களுக்காக ஒரு ஓவரால் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் என்னெல்லாம் நடக்குது, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. சரிங்களா? இதை பற்றி தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க இதை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி, ஒரு சின்ன ஐடியா மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 ஜென்ரல் டீட்டெயில்ஸ் அதுதான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அப்ளிகேஷன் நமக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மே 7ஆம் தேதி துவங்கி ஜூன் 6 வரைக்கும் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் அப்லோடிங் சர்டிஃபிகேட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நம்ம பண்ணிட்டோம்னா ஜூன் 9 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இப்போ ஓவராலாக ஒரு தமிழ்நாடு முழுக்க தோராயமாக சுமாராக ஒரு 2 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. நம்ம பிள்ளைங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 2 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்குலாம் ஒரு ரேங்க் கொடுக்கணும். இந்த ரேங்குக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சாலும், ரேங்க்னா என்ன சார் இப்போ நம்ம எங்கள் கிளாஸில் ஒரு 40 பேர் இருக்காங்க. நம்ம டெஸ்ட் வைக்கிறோம், ஒரு ஹாஃப் இயர்லியில் ரேங்க் கார்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த 40 பேரில் யார் ஃபஸ்ட் ரேங்க், யார் செகண்ட் ரேங்க், யார் தேர்ட் ரேங்க், யார் ஃபோர்த் ரேங்க், இப்படி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க உங்கள் எல்லாத்துக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த தமிழ்நாடு முழுக்க நம்ம இன்ஜினியரிங்க்கு ஒரு 2 லட்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 லட்சம் பேரோ, 1,90,000 பேரோ, 2,05,000 பேரோ, 2,10,000 பேரோ போடுறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ரேங்க் கொடுக்கணும். என்ன எப்படி ரேங்க்கு? இப்போ ஒருத்தர் வந்து 199 கட் ஆஃப் வந்திருக்கும், ஒருத்தருக்கு வந்து 199 மார்க் கட் ஆஃப் வந்திருக்கும், ஒருத்தருக்கு வந்து 80 தான் கட் ஆஃப் இருக்கும். உங்களுக்கு தெரியும். இப்போ 500க்கு 499 எடுத்தோடனே ஃபஸ்ட் ரேங்கில் வச்சுருப்பாங்க. இப்போ அதே 499 3 பேர் எடுத்துருக்கலாம், 10 பேர் எடுத்துருக்கலாம். கிளாஸில் அப்படி எடுக்க முடியாது. நான் இங்கே சொல்கிறேன், இங்கே வந்து 199 மார்க் ஒருத்தர் எடுத்திருக்காரு கட் ஆஃப். 199 எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்க தெரியாது. 198 எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது. இதுக்கெல்லாம் ரேங்க் கொடுக்கணும்ல. அப்போ 199 எடுத்தவனுக்கு ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னு கொடுத்துடலாமா? 198 எடுத்தவனுக்கு செகண்ட் ரேங்க் அப்படின்னு கொடுத்துடலாமா? 199 எத்தனை பேர் இருப்பான்? 199 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. 100 பேர் இருக்கான். இப்போ 100 பேருக்கும் ரேங்க் கொடுக்கணும். அப்போ அந்த ரேங்க்குக்கு முன்னாடி ரேண்டமாக நம்பர் கொடுக்குறேன். அதுதான் ரேண்டம் நம்பர். இந்த 199 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோ. இதில் மேக்ஸில் எவ்வளோ எடுத்துருங்க, அதில் ஹையஸ்ட் யார், இல்லை ஃபிசிக்ஸில், இப்படி ஒரு கேட்டகரியாக பிரிச்சுட்டு எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்காங்க. அதுலேயும் ஈக்குவல். இப்போ மேக்ஸ் மார்க் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோ, அதுலேயும் ஈக்குவலாக இருக்கான். அதில் ஒரு 10 பேர் ஈக்குவலாக இருக்கா. அதில் யார் சீனியர்லேயும் டேட் ஆஃப் பர்த் இவனுக்கும் ஒன்று, அவனுக்கும் ஒன்று, ராமசாமிக்கு ஒன்று, குப்புசாமிக்கும் ஒன்று, சுரேந்தருக்கு ஒன்று, சுதர்சனுக்கும் ஒன்று, எல்லாம் ஒரே டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்திருக்காங்க. அப்போ கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடாக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் தான் என்னது? ரேண்டம் நம்பர். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்ம நேராக போய் இருந்தாங்க சார் 10th சர்டிஃபிகேட்டு 12th சர்டிஃபிகேட் அதாவே நம்ம நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதே இதில் ரேண்டம் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிச்சுன்னா நமக்கே நீங்கள் இப்போ ஒரு பாஸ்வேர்டு ஐடி இதெல்லாம் கொடுத்துருப்போம்ல, அதில் மெயிலில் வந்துடும் யுவர் ஸ்டேட்டஸ், யுவர் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் வெரிஃபைடு அப்படின்னு வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் போடுறோம், அதுக்குரிய ஃபீஸ் கட்டுறோம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறோம். இந்த அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக என்னென்னு பார்க்குது. அதுக்கப்புறம் ஒரு ரேண்டம் நம்பர்னு ஒன்று வந்துடுது. இப்போ ரேண்டம் நம்பர்னால் நம்ம ரேண்டமாக எடுங்க. இப்போ 100 பேர் இருக்கா, இதில் ரேண்டமாக ஒரு 10 பேர் எடுங்க. அந்த மாதிரி இதில் ரேங்க்கில் ஒன்று போல் இருக்காங்களா, அதில் டேட் ஆஃப் பர்த்தில் ஒன்று போல இருக்கு. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக வர்றதுனா ரேண்டம் நம்பர். அதுக்கப்புறம் என்னது? இந்த ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட்டு டென்டேட்டிவாக எப்போ வருது? ஜூன் 27 வருது. நமக்கு என்னைக்கு முடியுது? ஜூன் 6 லாஸ்ட் டேட்.
ஜூன் 9 வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங்க்கு லாஸ்ட் டேட். ரேங்க் லிஸ்ட் எப்போ வர்றான்? ஜூன் 27 வர்றான். ஜூன் 27. அது என்ன சார் ரேங்க்கு? ரேங்க்னா நமக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல. இங்கே கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இப்போ ஒரு 100 சீட் பெர்சன்டேஜ் கணக்கலாம். அது வந்து ஓசி 31%, ஓப்பன் காம்படிஷன் வச்சுக்கோங்க, இல்லை ஓப்பன் கேட்டகரின்னு வச்சுக்கோங்க 31%. இப்போ கம்யூனிட் ஜாதி ரீதியாக ஒரு சில குரூப் எல்லாம் பிசி, முஸ்லீம்ஸ் வந்து பிசி முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் இவங்க வந்து எம்பிசி, இது வந்து பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர், அப்புறம் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இப்படி பிரிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து 31%, இதுக்கு வந்து எவ்வளோ 26.5%, இதுக்கு பிற்படுத்தப்பட்டவருக்கு பிசிக்கு, இதுக்கு 3.5% கொடுத்தாச்சா. மிச்சம் அந்த எம்பிசி டிஎன்டிக்கு 20% கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து 15% கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏக்கு 3% இருக்கு, எஸ்டிக்கு 1%. இது என்ன சார்னா, இப்போ ஒரு காலேஜில் 100 சீட் இருக்கு. ஐயா பெரிய டாப் காலேஜுங்க, நான் அந்த காலேஜ் தான் போகணும்னு நினச்சிருக்கேங்க அப்படின்னு ஒரு சிலர் இப்போயே முடிவு பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் என்ன கோர்ஸு, இந்த காலேஜில் படிக்கணும் எனக்கு கிடைக்குமா? ஒரு சிலர் கோர்ஸு என்ன ஈஸி தான் படிக்கணும், ஒரு சிலர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் இந்த காலேஜில் தான் படிக்கணும், இதில் தான் படிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான் மைண்ட் அளவில். அவனுக்கு கவுன்சிலிங்கில் கிடைக்குமா? கிடைக்கலன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டில் போயிடலாமா? இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு இல்லையா. இதை ஏதோ முடிந்தளவு சரியா. இப்போ இதுக்கு வந்துடும். இப்போ ஒரு காலேஜில் 100 சீட்டு இருக்குன்னா அந்த 100 சீட்டில் 31 சீட்டு யாருனாலும் வரலாம், போட்டி போடலாம். 31 போக மிச்சம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரிசர்வேஷன், இட ஒதுக்கீட்டு அடிப்படையில் நிரப்பப்படும். சரியா, இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்படும். அதில் 26 சீட்டு கிட்டத்தட்ட 27 சீட்டு யார் கொடுத்துருவாங்க? பிசி கொடுத்துருவாங்க. ஒரு 4 சீட் 3.5 ஒரு 200 சீட் இருக்குன்னா 7 சீட்டு யார் கொடுத்துருவாங்க? பிசி முஸ்லீம் கொடுத்துருவாங்க. ஒரு காலேஜில் 200 சீட் இருக்குன்னா 40 சீட்டு யார் கொடுத்துருவாங்க? 20% எம்பிசி டிஎன்டி இவங்களுக்கெல்லாம் சேர்த்து கொடுத்துருவோம். மிச்சம் உள்ளது 15 சீட்டு 15% 30 சீட் வந்து எஸ்சி கொடுத்துருவாங்க. எஸ்சிக்கு 3னா 6, 3%னா 6, எஸ்டிக்கு 2, இப்படி எல்லாம் பிரிச்சா கொடுக்கணும். இதுதான் இந்த இட ஒதுக்கீடு அடிப்படை. இதில் ரேங்க் இப்போ 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களா, நீ 2 லட்சத்தில் எத்தனையாவது ஆள்? ஓப்பன் காம்படிஷனில் 2 விதமாக ரேங்க் கொடுக்குறாங்க. ஓப்பன் காம்படிஷனில் நீ எத்தனையாவது ஆள், உன் கம்யூனல் ரிசர்வேஷனில் நீ எத்தனையாவது. ஒருத்தன் இப்போ 199 மார்க் எடுத்தவன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓப்பன் காம்படிஷனில் 300வது ஆள் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ. ரிசர்வேஷனில் அவன் வந்து ஒரு 600வது ஆள். இதுதான் ரேங்க் லிஸ்ட். இதுதான் ரேங்க் லிஸ்ட்னு வச்சுக்கோ. சரியா? அப்போ ரேங்க் லிஸ்ட் என்ன பண்ணுறான்? ஓப்பன் காம்படிஷனில் என்ன ரேங்கு, அதுக்கப்புறம் என்னது கம்யூனல் இதில் என்ன ரேங்கு, ஓசியில் நீ ரேங்க் என்ன, இப்போ பிசியாக இருந்தால் பிசியில் ரேங்க் என்ன, இந்த ரேங்கு கொடுக்குறாங்க. இதுதான் ரேங்க் லிஸ்ட். இப்போ அப்ளிகேஷன் போடுறோம், ஆன்லைனில் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறோம், அதுக்கு தேவையான ஃபுல் டீட்டெயில் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டோம். அப்போ ஒரு ரேண்டம் நம்பர்னு ஒன்று கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைரெக்டாக பண்ண போகிறதில்ல, எல்லாம் பண்ண பிறகு என்ன வந்துடுது? ரேங்க் லிஸ்ட்னு வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன கிரீவன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்குது. கிரீவன்ஸ்னால் என்ன சார்? குறை தீர்ப்பு. இதில் ஏதாவது ஃபால்ட் இருக்குது, இல்லைங்க தப்புங்க, நான் ஏதோ பண்ணலைங்க, நீங்கள் அந்த மாதிரி உள்ள குறைகளை தீர்ப்பதற்காக கிரீவன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் எதுக்கு வர்றாங்க? கவுன்சிலிங் வராங்க. அதுக்கப்புறம் தான் என்ன வராங்க? கவுன்சிலிங் வராங்க. இது கிட்டத்தட்ட ஜூலை லாஸ்ட் வீக் ஆயிரும். ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஜூலை லாஸ்ட் வீக் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தோராயமாக சொல்கிறேன். ஜூலை லாஸ்ட் வீக்கா இல்லை எத்தனாம் தேதி, அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம கவுன்சிலிங் அந்த அண்ணா யூனிவர்சிட்டினால் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். சரி சார், கவுன்சிலிங்னா எப்படி சார் நடக்கும்? கவுன்சிலிங்கில் நம்ம எந்த காலேஜு, என்ன கோர்ஸு, நீ எத்தனாவது ரேங்கு அதுபடி கூப்பிட போகிறான், நீ அதுபடி எடுக்க போகிற. இதை நான் 2 தான் பிரிச்சுறாங்க. ஒன்று வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங், இதான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது.
அது என்ன சார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்? இப்போ விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க, முன்னாள் இராணுவத்தினரோட வாரிசுகள் இருக்காங்க, அது போக மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்க. அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் கோட்டா, இதை முடிக்கிறாங்க. இதில் வந்து 7.5% நம்ம தமிழ் வழி இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அதுவும் வரும். இது போக அதுக்கப்புறம் தான் என்ன வருது, ஜென்ரல் கவுன்சிலிங். ஜென்ரல் கவுன்சிலிங்கில் 7.5%. இது என்ன சார் 7.5? அதுக்கும் இல்லை, இதில் 7.5% வரும், இதில் 7.5%, பிசியில் 7.5. இந்த 7.5%ங்கிறது தமிழ் வழியில் படித்தவர்களுக்காக அந்த ஒரு கேட்டகரி. சரியா? இதில் தான் ஜென்ரல் கவுன்சிலிங் இப்படி நடக்குது. ஜென்ரல் கவுன்சிலிங்கு 3 கட்டமாக நடக்கும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு 3 கட்டமாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் முதல் ரவுண்டு ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே, 3 நாள். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். சார் இது என்ன சார், இதை பற்றி தனியாகவே பேசுகிறோம். அது என்ன சார்னா, இப்போ ஒருத்தரை கூப்பிட்றாங்க, நீ 500 ஆளாக இருக்க, உன்னை கூப்பிட்றாங்கன்னா, சார் எனக்கு இந்த காலேஜ் வேணும், இந்த கோர்ஸ் வேணும், இந்த மாதிரி நீ எத்தனை காலேஜில் எத்தனை கோர்ஸ்னாலும் என்ன பண்ணிக்கலாம், இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துக்கலாம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலு செப்பரேட்டாக நம்ம டீட்டெயிலாக கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தாச்சு, 3 நாள் கொடுத்தாச்சு. 4வது நாள் என்ன வருது, டென்டேட்டிவாக உனக்கு இந்த காலேஜில் இந்த கோர்ஸு அப்படின்னு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருது. அதுக்கு பேர் தான் என்னது, தோராயமாக, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓகே சார் நான் கிடைச்ச காலேஜ் வந்துருச்சு, நீ ஒரு 100 காலேஜ் கொடுத்துருக்க, உனக்கு பிடிச்ச கோர்ஸில் 100 காலேஜ் கொடுத்துருக்க. டாப் காலேஜாக இருக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸாக இருக்கலாம், அந்த காலேஜாக இருக்கலாம், இந்த காலேஜாக இருக்கலாம். உன் மைண்டில் எந்த காலேஜ் இருக்கோ, என்ன கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிருக்கோ அதை வந்து நீ சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துருக்கலாம். இதில் நீ கொடுத்ததில் 25வது காலேஜை உனக்கு கிடைச்சதுன்னு ஒரு தோராயமாக சொல்கிறாங்க. அதுதான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இதுதான் உனக்கு கிடைச்சிருக்கேன்னு சொன்னாங்க. இதை நீ என்ன பண்ணிக்கலாம், ஓகே எடுத்துக்கிறேங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு போய் ஜாயின் பண்ண போகிறேன், ஐடியா போதுமே அப்படின்னு போகிறேன். இல்லை எனக்கு இதுக்கு மேலே உள்ள இதுக்கு மேலே டாப்பான காலேஜ் இருக்குது, அப்போ இதையும் விட்டுறக்கூடாது, இதுவும் நல்ல காலேஜ் தான், இதுக்கு அடுத்து நம்ம ஏதாவது அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்வோர்ட் பண்ணிக்கிறது, வேறு எதுவும் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிறது. அப்போ இதில் 2 வெரைட்டி கொடுத்தா, அக்செப்ட் அண்டு ஜாயின் ஒன்று, அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாச்சு, அக்செப்ட் அண்டு அப்வோர்டு ஒன்று, அதுக்கடுத்து என்னது டிக்ளைன் அண்ட் அப்வோர்டு. ஏன் இந்த காலேஜ் வேண்டாம், நான் மேலே ஏதாவது வெயிட் பண்ணுறேன், இது 3வது சாய்ஸ். 4வது சாய்ஸ் என்ன, டிக்ளைன் அண்ட் குயிட். இல்லைங்க எனக்கு வேணாங்க, எனக்கு சொன்ன காலேஜில் இதில் இந்த லிஸ்ட்டு எனக்கு இதுக்கு மேலே கிடைக்கணும் வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். சரியா? இதுதான் இந்த இதில் கவுன்சிலிங் பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ். ஸோ சம்மரியாக நான் சொல்லிடுறேன். நம்ம அப்ளிகேஷன் வந்து மேலேருந்து ஜூன் 6 வரைக்கும் போடுறோம். அதுக்கு என்னென்ன தேவை, அதெல்லாம் தனியாக டாக்குமெண்ட்ஸ் என்ன, மெயினானது என்ன, இதெல்லாம் பண்ண பிறகு என்ன வந்துடுது, ரேண்டம் நம்பர் கொடுத்துடலாம். ரேண்டம் நம்பர் கொடுத்த பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் போடுறோம். ரேங்க் லிஸ்ட்டில் ஓப்பன் காம்படிஷனில் நீ எத்தனை ரேங்கு, ரிசர்வேஷன் கேட்டகரியில் நீ எத்தனை ரேங்க் கொடுத்துறான்னா கொடுத்த பிறகு கிரீவன்ஸ் அது இருந்தால் கிரீவன்ஸ். அப்புறம் கவுன்சிலிங் 2 டைப்பு, ஸ்பெஷல் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்வீஸ்மெண்ட் கோட்டா, டிஃப்ரெண்ட் ஏபிள் கோட்டா, அதில் 7.5%. அதுக்கப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் அது வந்து ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ரவுண்ட் 1ல் ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே. இதில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங். டே 4ல் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்லை அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோடில் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு திரும்ப ட்ரை பண்ண, கிடைக்கலன்னா நான் ஏற்கனவே கிடைச்சதை அக்செப்ட் பண்ணிவிட்டு போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு அது வேணாம், நான் வேறு ஏதோ பார்த்துக்கிறேன், மேலே ஏதாவது நான் நினச்ச காலேஜ் எதுவும் கிடைக்குதான்னு பார்த்துக்கிறேன்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்டு. இல்லை எனக்கு இந்த இதே வேணாம், நான் குவிட் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வெயிட் பண்ணுறேன். இதுதான் கவுன்சிலிங் பற்றி ஒரு ஜென்ரலான ஒரு சின்ன விஷயமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது போக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரிசர்வேஷன் அதை பற்றியும் சொல்லியிருக்கோம். இது போக உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் இருக்கலாம். எல்லா டவுட்ஸையும்
ட்ரை டு அவர் லெவல் பெஸ்ட்டாக கிளாரிஃபிகேஷன் கொடுக்க ட்ரை பண்ணலாம். சரியா? இந்த வீடியோ வழக்கம் போல் கேட்குறது தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரியா? மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே போல் சந்திக்கும் வரை வணக்கம் வணக்கம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் RK. தேங்க்யூ வெரி மச்.